ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோ 12th இங்கிலீஷ்க்கு ஒரு முக்கியமான வீடியோ. 12th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா கான்செப்டுமே நம்ம படித்து எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். எவ்வளோ படித்தாலும் இந்த 1 மார்க்கில் மட்டும் மார்க்கே வரமாட்டேங்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் இந்த 1 மார்க்குக்கு எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இது ஒரு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு இது ஒரு லாஸ்ட் வீடியோவாக நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த 1 மார்க்குக்கு இந்த 1 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா இந்த 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கலாம். அண்ட் வந்து இதுக்கு முன்னால் கேட்ட எக்ஸாம்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை அனலைஸாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ, சரியா? அதுக்கு முன்னால் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 20 மார்க்குக்கு 1 மார்க் வரும். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 46ல் ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஹோமோஃபோன்ஸு, மோடல்ஸு, ஆர்டிகிள்ஸு, அப்புறம் வந்து இந்த நான் ஃபைனைட் வேர்பு, டென்சஸ், இது மாதிரி கான்செப்ட் சேர்த்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. இந்த 25 மார்க்குக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த 20 மட்டும் 1 மார்க் கிடையாது, அந்த 5ம் நமக்கு 1 மார்க் தான். சிலர் அதுக்கு பதிலாக சம்டைம்ஸ் எரர் ஸ்பாட் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுவீங்க. ஸோ அது உங்களுடைய விருப்பம். பட் இந்த 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தால் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், சரியா? ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் இந்த 1 மார்க் கான்செப்ட், இந்த 25 அவுட் ஆஃப் 25 நீங்கள் எடுக்கணும்னா இந்த 25 அவுட் ஆஃப் 25 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் இந்த 1 மார்க்கில் அப்படின்னா என்னென்ன கான்செப்ட்ஸ் நீங்கள் படிக்கணுன்றதை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், சரியா? இது கொஸ்டின் நம்பர் 1 to 6ல் இருக்கும். ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸ் வந்து 3 கொஸ்டின் சினானிம், 3 கொஸ்டின் வந்து நமக்கு ஆன்டனிம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கான்செப்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா அப்ரிவேஷன், அஃபிக்சஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிளெண்டட் வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஃபாரின் வேர்ட்ஸ், பொலைட் வேர்ட்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசல் வேர்பு, கரெக்ட் ஸ்பெல்ட் வேர்டு இல்லைன்னா ராங்லி ஸ்பெல்ட் வேர்டு, ஆர்டிகல்ஸ், சிங்குலர் ப்ளூரல், லிங்கர்ஸ், மோடல்ஸ், மோடல், செமி மோடல், கொஸ்டின் டேகு, ப்ரெபோசிஷன், சென்டென்ஸ் பேட்டர்ன், ஸ்பெஷல் டேர்ம்ஸ், சிலபிஃபிகேஷன், டென்சஸ், ஹோமோஃபோன்ஸ், நான் ஃபைனைட் வேர்ப்ஸ், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், சரியா? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 டாபிக்ஸ் இருக்கு மொத்தம். நம்ம இதுல இந்த சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் நமக்கு 6 மார்க். மிச்சம் இருக்கக்கூடிய 19க்கு நம்ம எத்தனை டாபிக்ஸ் படிக்கணும்? 24 டாபிக்ஸ் வந்து நம்ம தெளிவா இருக்கணும். இதுல ஒரு சில டாபிக்ஸ் நமக்கு புக்ல இருக்குது. புக் பேக்ல நமக்கு கண்டென்ட்டாவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளனேஷனோட. இப்போ அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 139, 12th புக்ல பேஜ் நம்பர் 139. அஃபிக்சஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7. அஃபிக்சஸ்னா ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து பேஜ் நம்பர் 182. பிளெண்டட் வேர்ட்ஸ் பேஜ் நம்பர் 72லையும் இருக்குது, பேஜ் நம்பர் 150லையும் இருக்குது. கிளிப்டு வேர்ட்ஸ் உங்களுக்கு புக்லயே கிடையாது. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து பேஜ் நம்பர் 118 அண்ட் 150 ரெண்டு இடத்துல இருக்குது. ஃபாரின் வேர்ட்ஸ் உங்களுக்கு புக்கில் இல்லை. ஸோ நீங்கள் 11th புக்கில் இருக்கக்கூடிய ஃபாரின் வேர்ட்ஸ் படிச்சீங்கன்னா தான் இதில் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். பொலைட் வேர்ட்ஸ் வந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 150, இடியம்ஸ் பேஜ் நம்பர் 109 அண்ட் 117. ஃப்ரேசல் வேர்ப் வந்து பேஜ் நம்பர் 7 அண்ட் 118. கரெக்ட் ஸ்பெல்ட் வேர்டு வந்து 224. ஆர்டிகிள்ஸ் வந்து பேஜ் நம்பர் 157 அண்ட் 221. சிங்குலர் ப்ளூரல் புக்கில் இல்லை. லிங்கர்ஸ் வந்து 46, 217. மோடல்ஸ் வந்து 12 அண்ட் 216. கொஸ்டின் டேகு 79, 218. ப்ரிப்போசிஷன் 43, 217. சென்டென்ஸ் பேட்டர்ன் இல்லை, ஸ்பெஷல் டேர்ம்ஸ் இல்லை, சிலபிஃபிகேஷன் இல்லை. டென்சஸ் வந்து பேஜ் நம்பர் 10. ஹோமோஃபோன்ஸ் பேஜ் நம்பர் 6 அண்ட் 72. நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் பேஜ் நம்பர் 155. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் புக்கில் கிடையாது, சரியா? ஸோ ஒரு சில டாபிக்ஸ் புக்கில் இருக்குது, ஒரு சில டாபிக்ஸ் புக்கில் கிடையாது. பட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும், சரியா? ஓகே, இப்போ 2020, 22, 23, 24 4 வருஷம் பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. இதில் 2022 வந்து ரெடியூஸ்டு சிலபஸில் நடந்தது. அதில் வந்து இந்த கொரோனா அந்த கொஞ்ச நாள் தான் ஸ்கூல் நடந்தது அப்படின்றதுனால போர்ஷன்ஸ் கம்மி பண்ணி எக்ஸாம் வச்சாங்க. அதனால அந்த கொஸ்டின் பேப்பரை நான் கன்சிடர் பண்ணலை.
மீதி ஃபுல் போர்ஷன்ல நடந்த 2020, 23, 24 இந்த 3 கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டும் நான் வந்து அனலைசிஸ் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பாத்தீங்கன்னா 2020ல சினானிம்ஸ் 2 புக் பேக்கு ஒரு இன்டீரியர், ஆண்டனிம்ஸ் 2 புக் பேக்கு ஒரு இன்டீரியர். 2023ல சினானிம்ஸ் 3மே புக் பேக்கு, ஆண்டனிம்ஸ் 2 புக் பேக்கு ஒரு இன்டீரியர். 5 புக் பேக்கு ஒரு இன்டீரியர். இங்க பாத்தீங்கன்னா 4 புக் பேக்கு 2 இன்டீரியர். இங்க பாத்தீங்கன்னா 3 புக் பேக்கு 3 இன்டீரியர். ஸோ போன வருஷம் 2024 கொஸ்டின் வந்து ஒரு கஷ்டமான கொஸ்டின், ஒரு டஃப்பான கொஸ்டின் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் இயர் எழுதின அந்த 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா தெரியும், இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டம். சரியா? ஸோ அதை நான் அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது தெரியும். ஏன்னா 3 புக் பேக்கு 3 இன்டீரியர் எந்த வருஷமும் அந்த மாதிரி கேட்டது கிடையாது. அடுத்தது அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா 2020ல புக்ல இருந்து கேட்கல, ஆனா 23லயும் 24லயும் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அஃபிக்சஸ் வந்து 2020, 23, 24 எந்த வருஷமுமே புக்ல இருந்து கேட்கவே இல்லை. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா 20, 23, 24 3 வருஷமே புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க, புக்ல உள்ளதான் கேட்டிருக்காங்க. பிளெண்டட் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா 20ல கேட்கல, 23ல கேட்கல, 24ல கேட்டிருக்காங்க. ஆனா அதுவுமே புக்ல இருந்து கேட்கல, வெளியில இருந்து கேட்டிருக்காங்க. கிளிப்டு வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்லயே கிடையாது, ஆனா ஒவ்வொரு வருஷமும் அது கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? ஜென்ரலா கேட்கறாங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 2020ல கேட்கல, 23ல 2 காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே புக்குக்கு உள்ள இருந்து கேட்டிருக்காங்க. 2024 போன வருஷம் கேட்டது புக்குக்கு வெளியில இருந்து ஜென்ரலா கேட்டிருக்காங்க. ஃபாரின் வேர்ட்ஸ் 20லயும் கேட்கல, 24லயும் கேட்கல, 23ல மட்டும் கேட்டிருக்காங்க. புக் அவுட்னா உங்களுக்கு 11th புக்ல இருந்து கேட்டிருந்தாங்க. பொலைட் வேர்ட்ஸ் 3 வருஷமே கேட்கல. இடியம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 2020ல 2 கேட்டிருக்காங்க, ஒன்னு புக் பேக்கு, இன்னொன்னு ஜென்ரலா வெளியில இருந்து கேட்டிருக்காங்க. 2023ல 1 கேட்டிருக்காங்க, அது இன்டீரியர். 24ல 1 கேட்டிருக்காங்க, புக் பேக் வொகாபுலரியில இருந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரேசல் வெர்ப் பாத்தீங்கன்னா 20ல புக் பேக்கு, 23ல புக் பேக்கு, 24ல புக் இன். கரெக்ட் ஸ்பெல்ட் வேர்ட் பாத்தீங்க அப்படின்னா 20ல கேட்கல, 23ல புக் இன்டீரியர், 24ல புக் பேக் வொகாபுலரியில இருந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோஸ்லயும் கொடுத்துருப்பாங்க இல்லையா கிளாசரி வேர்ட்ஸ், அதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள்ஸ் எந்த வருஷமே கேட்கல, சிங்குலர் ப்ளூரல் எந்த வருஷமே கேட்கல. லிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா 20ல கேட்கல, 23ல வந்து புக் ஜென்ரலா கேட்டிருக்காங்க. 24ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 46லயும் கேட்டிருக்காங்க, 1 மார்க்லயும் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே புக்ல இருந்து கேட்கல. மாடல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 46ல கேட்பாங்க, ஒரு வருஷம் புக் அவுட்டு, ஒரு வருஷம் வந்து புக் பேக், போன வருஷம் கேட்கல. கொஸ்டின் டேக் வந்து புக் அவுட்டு, புக் பேக்கு, புக் அவுட்டு. ப்ரிப்போசிஷன் பாத்தீங்கன்னா 2 வருஷம் புக் பேக் கேட்டிருக்காங்க, போன வருஷம் புக் அவுட். சென்டென்ஸ் பேட்டர்ன் 2 வருஷமே புக் அவுட். ஸ்பெஷல் டேர்ம்ஸ் வந்து ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க, அதுவுமே புக் அவுட் தான். சிலபிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 2 வருஷம் கேட்டிருக்காங்க, 2 வருஷமே புக் அவுட் தான். டென்சஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 46ல தான் கேட்பாங்க, ஒரே வருஷம் தான் புக் பேக் கேட்டிருக்காங்க, 2 வருஷம் புக் அவுட் தான். ஹோமோஃபோன்ஸ் கொஸ்டின் நம்பர் 46ல கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா புக் அவுட்டு, புக் அவுட்டு, புக் அவுட். நான் ஃபைனைட் வேர்ப் வந்து நமக்கு ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க, 46ல புக் பேக். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க, 2020ல புக் அவுட். அப்ப 12th பொறுத்த வரைக்கும் நீங்க புக்ல உள்ளது மட்டும் படிச்சு 10 மார்க் கூட தாண்ட முடியாது. அதுதான் இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நமக்கு சொல்லுது. நீங்க புக்ல உள்ளது மட்டும் தரவு பண்ணீங்கன்னா ஒரு 10 மார்க்குக்கு உள்ளதான் எடுக்க முடியும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 மார்க்குக்கு தான் கேட்டிருக்காங்க, மொத்தமும் புக் அவுட். அப்ப இதில் நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்க புக் பேக் கண்டென்ட் மட்டும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதாது, கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ராவும் நீங்க படிக்கணும். கூடுதலா நீங்க வந்து நிறைய கைட்ஸ்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அந்த கைட்ல உள்ளதெல்லாம் நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான், எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் உங்களால கண்டிப்பா அந்த 25 out of 25 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப இதுக்கு முன்னால கேட்டிருக்க இந்த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ், சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ், ஹாஃப் இயர்லி கொஸ்டின்ஸ், ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின்ஸ், எல்லாமே கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் நடத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுல என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, அதுல நமக்கு வந்து புக்ல இல்லாம அடிஷ்னலா என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க.
இதெல்லாம் போக நம்மக்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்மக்கிட்ட ஒரு மெட்டீரியல் ஒன்று அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஒரு பெய்டு மெட்டீரியல். ஸோ இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர், அதாவது வாட்ஸ்அப் நம்பர் 8122294404. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து இந்த மெட்டீரியல் வந்து வாங்கியிருக்காங்க. சரியா, 12th இங்கிலீஷ்க்காக இந்த 1 மார்க்கில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும், 20 out of 25 நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மெட்டீரியலில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் 25 out of 25 எடுக்கலாம். அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே அதில் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபர்தராக அதனுடைய ப்ரைஸ் அண்டு அது எப்படி என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இதில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.